நாம் நம்ம பொண்ணுக்கு ஒரு வரன் பார்க்குறோம். ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம், தெரிஞ்சவங்கக்கிட்ட, ரொம்ப முக்கியமானவங்கக்கிட்ட. அவங்க ஒரு வாரம் பொறுத்து சொல்கிறேன்னு இருக்காங்க கேட்டுட்டு. ஆனால் நம்ம துணைக்கிட்ட என்ன சொல்லுவோம், ஏங்க என்னன்னு கேளுங்க, கேட்டாங்களான்னு கேளுங்க அப்படிம்போம். இல்லை அவங்க தான் ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன்னு இருக்காங்களேன்னு துணை சொல்லுவார். இல்லை இல்லைங்க, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே நம்ம துணையும் கேட்குறாங்க, இல்லைப்பா இன்னும் ஒரு வாரம் கழித்து அவங்களா சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இது போல் இது சுயநலம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட விஷயத்தை நாம் சரி பண்ணி அதை வாங்கிக்கணும்னு தெளிவாக இருக்கோம். அதே போல் தான் நம்மளோட சிஸ்டர் பிரதரோ ஒரு வயசானவங்கன்னு வைங்களேன், இல்லை தாய் தகப்பனோ அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க தனி கிராமத்தில் இருக்காங்க. ஏன்பா நீ அடுத்த முறை வரும்போது எனக்கு இந்த ஒரு டார்ச் லைட் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக வர்றேம்மா, வர்றப்போ வாங்கிட்டு வரேன்னு நம்ம சொல்கிறோம். உடனே இடையில ஒரு தடவை திங்கக்கிழமை ஒரு தடவை ஃபோன் போடுறாங்க. அவங்களாம் நினச்சிக்கிறாங்க கரண்ட்டு நிற்கும்போது நம்ம அதை சொல்லி வைப்போம், அவனுக்கு 1008 வேலை இருக்கும், சொல்லி வச்சா அவன் அதை வாங்கிக்குவான்னு சொல்லி ஒரு ஞாபகப்படுத்துகிறாங்க. நம்ம கொஞ்சம் உச்சி கொட்டிக்கிட்டு சரிம்மா ஃபோனை வையின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம அப்போ தான் நம்மளோட மேலதிகாரிக்கிட்ட ஒரு சொட்டு ஒரு திட்டு வாங்கிட்டு உக்காந்துருக்கோம். அதனால் திரும்பவும் அந்த அம்மா வியாழக்கிழமை ஒரு தடவை ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட துணை பக்கத்தில் இருக்கா. ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அடுத்த வாரம் வாங்கிட்டு வரேன்னு, அப்புறம் என்ன நை நை நைன்னு இதோட எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இவ்வளோ சுயநலமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம துணை நம்மளை பார்த்து சொல்கிறா. இப்போ ரெண்டுமே சுயநலம் இல்லை, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதனால் ஞாபகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். நாம் நம்மளோட பொண்ணுக்காக ஞாபகப்படுத்தணும்னு நம்ம துணையை சொன்னோம் இல்லையா, அதுபோல் தான் அந்த துணையோட அம்மாவும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது போல் புரிதல் நம் குடும்பங்களில் இருக்கும்போது சுயநலம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட நாம் இப்படி ஒரு விளக்கம் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கான சில தேவைகள் அடுத்தவங்களை சார்ந்து நம்ம இருக்கும்போது அது சுயநலம்னு பேர் வச்சுக்கிட்டோன்னா கூட, நமக்கான காரியம் ஆகும்போது நம் உற்றவர்களை நாம் கொஞ்சம் சங்கடப்படுத்துறது தான். இதை சுயநலம் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே போட்டு நம்ம மூடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அடுத்தவங்க செய்யும்போது அதை நம்ம குற்றம் கை நீட்டியும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவு. வாழ்வோம் என்றும் நலமுடன் வளமுடன்.